ஒரு விஷயத்தை உண்மையிலே நம்மால ரகசியமா வச்சுக்க முடியுமா? நம்மளோட வார்த்தைகளும் செயல்களும் நம்ம விதியை எப்படி முடிவு பண்ணுது? ஒரு நல்ல நியாயமான சமூகத்தை உருவாக்குறதுக்கு உண்மையிலே என்னதா தேவை? இந்த மாதிரி ரொம்ப ஆழமான கேள்விகளை தான் குரான்ல சூரா அல் பக்கராவோட 77லிருந்து 84 வரையிலான வசனங்கள் அலசி ஆராயுது. வாங்க, இந்த விளக்கத்துல பல நூற்றாண்டுகளுக்கு முந்தே இந்த வரிகள் இன்னைக்கும் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஆய்வுல நம்ம ஒரு தர்க்கரீதியான பயணத்தை மேற்கொள்ள போறோம். முதல்ல எல்லாவற்றையும் அறிந்த ஒரு சக்தி இருக்குங்கிற கருத்திலிருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் மனுஷங்க எப்படி அந்த தெய்வீக வார்த்தைகளை கையாள்றாங்க, குறிப்பா அதை எப்படி தங்களுக்கு சாதகமா மாத்துறாங்கன்னு பார்க்க போறோம். அதுக்கடுத்து ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டுங்கிற விதிய பார்த்துட்டு, கடைசியா ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குறதுக்கான ஒரு புனித உடன்படிக்கைய பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட முதல் பகுதி ஒரு ரொம்ப முக்கியமான கருத்தோட தொடங்குது. அதுதான் தெய்வீக அறிவு. அதாவது நாம மறைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, வெளிப்படைய செய்யற விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கடவுள் அறிவாருங்கிற அந்த நம்பிக்கை. இந்த ஒரு கருத்து தான் நாம அடுத்து பார்க்க போற பொறுப்பு, நீதி, நேர்மைன்னு எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அசைக்க முடியாத அடித்தளமா இருக்கு. ஒக்க நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள், நம்ம ரகசியங்கள், உண்மையிலே நம்மால எதையாவது முழுசா மறைச்சிட முடியுமா? சரி, இந்த உலகத்துல மத்தவங்க கிட்ட இருந்து மறைக்கலாம். ஆனா எல்லாத்தையும் பாக்குற ஒரு சக்திக்கு முன்னாடி எதுவும் ரகசியமா இருக்க முடியுமா? இந்த கேள்விதான் இந்த வசனங்களோட மையப்புள்ளிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இந்த கேள்விக்கு 77வது வசனம் ரொம்ப தெளிவா நேரடியா ஒரு பதில கொடுக்குது. நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மறைப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் அறிவான். இங்க எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமே இல்ல. மனுஷங்களோட பார்வையில ரகசியங்கள் இருக்கலாம், ஆனா தெய்வீக பார்வையில ரகசியம்னு எதுவுமே கிடையாது. அப்போ இந்த முதல் வசனமே ஒரு முக்கியமான விதியை நிறுவிடுது. எல்லாமே கவனிக்கப்படுது, எல்லாமே பதிவு செய்யப்படுது. இந்த உண்மையோட வெளிச்சத்துல தான் அடுத்து வரக்கூடிய மனுஷங்களோட செயல்கள், அவங்களோட வஞ்சகம், அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்னு எல்லாமே எடை போடப்படுது. இது ஒரு தார்மீக உலகத்தோட அடித்தளம்னு சொல்லலாம். சரி, எல்லாமே அறியப்படுதுன்னா மனுஷங்க எப்படி நடந்துக்கணும்? குறிப்பா தெய்வீக வார்த்தைகள்னு நம்பப்படுற வேதங்களோட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க? நம்மளோட 2வது பகுதி இந்த சிக்கலான உறவைத்தான் ஆராயுது. வார்த்தைகளுக்கும் அது மூலமா செய்யப்படுற வஞ்சகத்துக்கும் உள்ள தொடர்பை இப்போ பார்க்கலாம். 78வது வசனம் ஒரு சுவாரஸ்யமான குழுவை பத்தி பேசுது. இவங்க வேதத்தை முழுசா படிக்கவோ புரிஞ்சுக்கவோ மெனக்கேற்றதில்ல. அதுக்கு பதிலா காது வழியா கேட்ட செய்திகளையும் தங்களோட சொந்த ஆசைகளையும் கற்பனைகளையும் தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இது வெறும் அறியாமை மட்டுமில்ல, அறிவை தேட விரும்பாத ஒரு சோம்பேறித்தனமான நிலை. இங்கேதான் வசனங்கள் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நமக்கு காட்டுது. ஒரு பக்கம் உண்மை தெரியாம அறியாமையில இருக்கிற மக்கள், இன்னொரு பக்கம் அறிவு இருந்தும் ஒரு சின்ன உலக ஆதாயத்துக்காக வேதத்தோட வார்த்தைகளையே தங்களுடைய கைகளால மாத்தி எழுதுற அறிஞர்கள். ஒன்னு செயலற்ற அறியாம, இன்னொன்னு திட்டமிட்ட வஞ்சகம். இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி திட்டமிட்டு செய்யற வஞ்சகத்துக்கு எதிரா குரான் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துது. தங்கள் கைகளாலேயே நூலை எழுதிட்டு இது கடவுள்கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்றவங்களுக்கு கேடுதான். இங்க கேடுதான்ங்கிற வார்த்தை 2 தடவை வருது. ஒன்னு அவங்க அப்படி எழுதினதுக்காக, இன்னொன்னு அது மூலமா அவங்க சம்பாதிச்ச அந்த அற்ப லாபத்துக்காக. இந்த செயலோட தீவிரம் இங்க ரொம்ப அழுத்தமா சொல்லப்படுது. சரி, எல்லாம் கவனிக்கப்படுது, வார்த்தைகள் மாத்தப்படுது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன விளைவு? இங்கதான் நாம 3வது கருப்பொருளுக்கு வரும், விளைவுகளின் விதி. இந்த வசனங்கள் தெய்வீக நீதியோட ஒரு முக்கிய கொள்கையை வலியுறுத்துது. நம்மளோட செயல்கள் தான் நம்ம விதியை தீர்மானிக்குது, நம்ம சொல்ற வெற்று வார்த்தைகள் இல்ல. இப்போ நம்மளோட கவனம் 80லிருந்து 82 வரையிலான வசனங்கள் மேல திரும்புது. இங்கே ஒரு குறிப்பிட்ட வாதமும் அதுக்கு தெய்வீக நீதி கொடுக்கிற பதிலும் விவாதிக்கப்படுது. இது செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் இருக்கிற நேரடி தொடர்பை ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. 80வது வசனம் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தோட நம்பிக்கைய சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நரக நெருப்பெல்லாம் எங்களை ஒன்னும் பண்ணாது, அப்படியே தொட்டாலும் அது ஒரு சில நாளைக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு விதமான தப்பிக்கும் மனப்பான்மை, இல்லனா தங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த வாதத்தை தான் அடுத்த வசனங்கள் நேருக்கு நேரா எதிர்கொள்ளுது. ஆக இங்க இருக்கிற முக்கியமான புள்ளி என்னன்னா, இந்த வசனங்கள் ஒரு தெளிவான கொள்கைய வரையறுக்குது. ஒருத்தரோட தகுதியோ பரம்பரையோ முக்கியமில்ல, அவங்களோட சொந்த செயல்கள் தான் அவங்களோட இறுதி விதியை தீர்மானிக்கும். இதுதான் பொறுப்புக்கூறலோட அடிப்படை கொள்கை.
இந்த ஒப்பீடு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க. வசனங்கள் 81 மற்றும் 82 ரெண்டே பாதைகளை ரொம்ப தெளிவா நம்ம முன்னாடி வைக்குது. யார் தீமையை சம்பாதிச்சு பாவத்துல மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க நரகவாசிகள், அங்கேயே நிரந்தரமா இருப்பாங்க. யார் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்றாங்களோ அவங்க சொர்க்கவாசிகள், அங்கேயே நிரந்தரமா இருப்பாங்க. ஆக செயல்கள் தான் இங்க தீர்க்கமான காரணியா இருக்கு. செயல்கள் தான் முக்கியம்னா அப்போ எந்த மாதிரியான செயல்கள் விரும்பப்படுது? இங்கதான் நம்ம இறுதி பகுதிக்கு வரோம். ஒரு புனித உடன்படிக்கை. இந்த வசனங்கள் வெறும் தத்துவங்களை மட்டும் பேசல, ஒரு நியாயமான நீதியான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு தெளிவான வரைபடத்தையே நமக்கு கொடுக்குது. வசனங்கள் 83 மற்றும் 84 ஒரு குறிப்பிட்ட வரலாற்று நிகழ்வை ஞாபகப்படுத்துது. அது இஸ்ரவேல் மக்கள் கிட்ட இருந்து கடவுள் ஒரு உடன்படிக்கையை வாங்கினது. இந்த உதாரணம் எதுக்கு இங்க சொல்லப்படுதுன்னா, தெய்வீக வழிகாட்டுதல்கள் எப்படி ஒரு சமூகத்தோட அமைப்புக்கு அடித்தளமா இருக்குன்னு விளக்கறதுக்கு தான். வாங்க அந்த உடன்படிக்கையோட நிபந்தனைகள் என்னன்னு பார்க்கலாம். இந்த உடன்படிக்கையோட அம்சங்களை பாருங்க. இது எவ்வளவு விரிவானதுன்னு புரியும். இது தனிப்பட்ட வழிபாட்டுல ஆரம்பிச்சு குடும்ப உறவுகள், அப்புறம் சமூகத்துல நலிவடைஞ்சவங்கன்னு விரிஞ்சு பொதுவா எல்லார்கிட்டையும் நல்ல வார்த்தை பேசணுங்கிற வரைக்கும் போகுது. அதோட தொழுகை, தர்மம்னு சமூகத்தோட ஆன்மீக தூண்களையும் இது உள்ளடக்குது. இது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. அந்த உடன்படிக்கைய அதோடு முடியல. வசனம் 84 சமூகத்தோட பாதுகாப்புக்காக இன்னும் 2 முக்கியமான நிபந்தனைகளை சொல்லுது. ஒருத்தர் ரத்தத்தை இன்னொருத்தர் சிந்தக்கூடாது, ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது. இது ஒரு பாதுகாப்பான நிலையான சமூகத்துக்கான அடித்தளம் இல்லையா? இவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல், இவ்வளவு உறுதியான ஒரு உடன்படிக்கை எல்லாம் இருந்தும் இந்த வசனங்களோட முடிவு ஒரு கசப்பான உண்மையை சொல்லுது. அவங்க அதை ஏத்துக்கிட்டு சாட்சி சொன்ன பிறகும் கூட அதுல பெரும்பாலானவங்க அதுலேருந்து விலகி போயிட்டாங்க. இது நாம கொடுக்கிற வாக்குறுதிகளுக்கும் நம்ம நடைமுறைக்கும் இருக்கிற இடைவெளிய, மனுஷ இயல்பு பத்தின ஒரு ஆழமான அவதானிப்பா காட்டுது. இந்த விளக்கத்தை முடிக்கும் போது இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். பொறுப்பு, நேர்மை, வார்த்தைகளோட சக்தி, ஒரு சமூகமா நாம ஒருத்தருக்கொருத்தர் செஞ்சுக்க வேண்டிய கடமைகள், ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பேசப்பட்ட இந்த கொள்கைகள் இன்னைக்கு வேகமான சிக்கலான நம்ம உலகத்துல எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கு? இந்த பழங்கால ஞானம் இன்னைக்கு நாம சந்திக்கிற சவால்களுக்கு ஏதாவது வழிகாட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க.